எப்படி ஜெபிக்க கூடாது எப்படி ஜெபிக்கணும் அப்படின்ற ஒரு ரெண்டு உதாரணத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி தரார். ಹೇಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು ಅಥವಾ ಮಾಡಬಾರದು ಎಂಬುದನ್ನು ಹೇಳಿಕೊಡ್ತಿದ್ದಾರೆ. லூக்கா 18வது அதிகாரம் 9ல இருந்து 14வது வசனம். ಲೂಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 18ನೇ ಅಧ್ಯಾಯ 9 ರಿಂದ 14 ವಚನ ತನಕ. சோ இதுல இந்த 5 வசனங்களிலே அருமையாய் நம்ம நிறைய காரியங்கள் ஜெபத்தை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ಈ 5 ವಚನಗಳಲ್ಲಿ ಸುಂದರವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಬಗ್ಗೆ ನಾವು ಹಲವಾರು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕಲಿಯಬಹುದು. சரி, ரெண்டு பேர் ஜெபம் பண்ண போறாங்க. ಇಬ್ಬರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ. ஒருத்தன் ஒரு பெரிய ஆள், அவன் என்னதுன்னா அவன் பரிசேயன் அப்படின்னா பைபிளை கரைச்சி குடிச்சிருப்பான். அவன் லைக் அவ்வளோ பைபிள் ஞானம் பெற்றவன். அவனுக்கு அவர் ரோட்ல நடந்து போறாருன்னா அவருக்கு எல்லாரும் சல்யூட் அடிப்பாங்க, அவர் வணங்குவாங்க. ஏன்னா அவருக்கு பைபிள் பழைய ஏற்பாட்டு நாலேஜ் அவ்வளோ இருக்கும் அவருக்கு. ಅವರಿಗೆ ಪರಿಸಾಯರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ಈ ವಚನಗಳನ್ನ ಸತ್ಯವೇದಗಳನ್ನೇ ಎಲ್ಲವನ್ನು ಕಲಿಸಿ ಕುಡಿದು ಬಿಟ್ಟಿರ್ತಾರೆ. ಅಷ್ಟೊಂದು ಜ್ಞಾನ ಇರುವಂತ ಒಂದು ಮನುಷ್ಯನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದನ್ನ ನೋಡಿರ್ತೀವಿ. ஒருத்தன் இருக்கான், அவன் வரி வசூலிக்கிறவன். இவனை யாருக்கும் பிடிக்காது. ஏன்னா இவங்க மோஸ்ட்லி யூதர்கள் கிட்ட வரி வாங்கி ரோம சாம்ராஜ்யத்துக்கு அனுப்பிடுவாங்க, ரோம நகரத்துக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ ஒரு மாதிரி நம்ம ஆளு தான் பட் ஆனா வேறவனுக்கு வேலை செய்யறான். அதனால அவனுக்கு எல்லாரும் வெறுப்பாங்க. ஸோ அவனுக்கு பிடிக்காது அவனை பார்த்தா யாருக்கும். ನಮ್ಮದವರೇ ಆದ್ರೆ ರೋಮ್ ಸಾಮ್ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ಸುಂಕ ವಸೂಲಿ ಮಾಡ್ತಾರೆ. ಅವರಿಗೆ ವಸೂಲಿ ಮಾಡಿದನ್ನ ಅಲ್ಲಿ ತಲುಪಿಸ್ತಾರೆ. சோ ரெண்டு பேரும் போறாங்க ஜெபிக்கிறதுக்கு. ಇಬ್ರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ. சோ எப்படி ரெண்டு பேரும் ஜெபிக்கறாங்கன்றத குறித்து நம்ம பாப்போம். ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ ಎಂಬುದನ್ನು ನಾವು ಕಲಿಯೋಣ. இந்த வசனத்தெல்லாம் நான் ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு பட்டியல்ல போட்டுருக்கேன். அது ரெண்டையும் உங்களுக்கு கம்பேர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம எப்படி ஜெபிக்கணும் எப்படி ஜெபிக்க கூடாதுன்னு பார்க்கிறதுக்கு. ನಾವು ಎರಡು ಪಟ್ಟಿ ಮಾಡಿದ್ದೇನೆ. ಎರಡು ನಾವು ಸರಳವಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಲಿಕ್ಕಾಗುವಂತೆ ಹೇಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು ಮಾಡಬಾರದು. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றான்? ಮೊದಲು ಏನು ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ? அவன் என்ன பண்றான் பாருங்க. 11வது வசனம் படிப்போம் சிஸ்டர். பரிசேயன் என்று தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸோ இங்கிலீஷில் என்ன போட்டிருக்குன்னா, he was praying like this about himself. அவனுக்குள்ளே அவன் அப்படி ஜெபிச்சிட்டு இருந்தான். ತನ್ನಷ್ಟಕ್ಕೆ ತಾನೇ ಹೆಮ್ಮೆ ಪಡಿಸಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. வாயிலிருந்து வார்த்தை தான் வருது, ஆனா கர்த்தரை நோக்கி அவன் ஜெபிச்ச மாதிரி இல்ல அப்படின்னு பைபிள் சொல்லுது. ಆತನು ತನ್ನ ಬಾಯಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅಂತ ಹೆಮ್ಮೆಯಾಗಿ ತನ್ನನಿಗೆ ತಾನೇ ಅವನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ ವಿನಃ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಿಲ್ಲ. ஆனா அந்த வரி வசூலிக்கிறவன் என்ன சொல்றான், தூரத்துல இருந்து அவன் கண்ணை கூட பரலோகத்துக்கு ஏற்றாம ஆண்டவரே அப்படின்னு கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். சோ கரெக்டா ஜெபிக்கிற ஜெபம் என்னது? கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறது. இவன் இந்த பரிசேயன் எப்படி ஜெபிக்கிறான்? தனக்கு தானே ஜெபித்துக் கொள்ளுகிறான். ಈ ಶ್ರೀಮಂತನು ಅಥವಾ ಈ ಪರಿಸಾಯನು ತನ್ನಷ್ಟಕ್ಕೆ ತಾನೇ ಹೆಮ್ಮೆ ಪಡಿಸಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ. ಆದರೆ ಈ ಸುಂಕ ವಸೂಲಿ ಮಾಡುವವನು ದೇವರನ್ನು ದರ್ಶಿಸಿ ದೇವರನ್ನು ನೋಡ್ತಾ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ. சோ நம்ம ஜெபிக்கும் போது நம்ம கவனம் எல்லாம் எங்க இருக்கணும்? யார் மேல எங்க இருக்கணும்? ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ கர்த்தர் மேல. ஐயோ, கர்த்தர் முன்னாடி வந்திருக்கோம், வானத்தையும் பூமியும் படைத்த பரிசுத்தமான தேவன் முன்னாடி வந்திருக்கிறோம். அவர்கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அவரை நம்ம நோக்கி அவருக்கு கவனம் எல்லாம் அவர் மேல இருக்கிறது. ಭೂಮಿ ಆಕಾಶಗಳನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದಂತ ದೇವರ ಮೇಲೆ ನಮ್ಮ ಗಮನ ಹರಿಸಬೇಕು ಹೊರತು ಬೇರೆ ಮೇಲೆ ಅಲ್ಲ. சோ ரெண்டாவது ஒரு காரியம் பார்க்கிறோம். இந்த பரிசேயன் என்ன பண்றான், அவனுடைய வாழ்க்கையும் மத்தவனுடைய வாழ்க்கையும் கம்பேர் பண்ணி பார்க்கறான். ತನ್ನ ಜೀವನ ಮತ್ತು ಮತ್ತೊಬ್ಬರ ಜೀವನ ಇಬ್ಬರನ್ನು ಆತನು ಕಂಪೇರ್ ಮಾಡಿ ನೋಡ್ತಿದ್ದಾನೆ. ಇಲ್ಲಿ நான் இவரோட பரவாயில்ல, நான் நிறைய உபவாசம் எடுக்கிறேன், நிறைய காணிக்கை கொடுக்குறேன், நான் என்ன மாதிரி இவனோட நான் பெட்டர் ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கிறான். ஜெபத்தில் இப்படி சொல்றாரு பாருங்க. ಅವನು ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಹೇಗೆ ಮಾಡ್ತಾರೆ, ಇವರಿಗಿಂತ ನಾನು ಹೆಚ್ಚಾಗಿದ್ದವನು, ಇವರಂತೆ ನಾನು ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಇವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದು, ತನ್ನನ್ನೇ ತಾನೇ ಹೆಮ್ಮೆ ಪಡಿಸಿಕೊಳ್ಳೋದನ್ನ ನೋಡ್ತಾರೆ. மற்ற ஜனங்க பேர் ரொம்ப மோசமான ஜனங்க இருக்காங்க ஆண்டவரே இந்த உலகத்துல. ரொம்ப பெருமை பிடிச்சவங்க, விபச்சாரம் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதோ பாருங்க, இங்க இருக்கிறான் பாருங்க ஒருத்தன், இவனை பேர் அப்படின்னு கூட சொல்றாரு ஜெபத்துல. அவர் அப்படி பேசுறாரு. ಅಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದನ್ನ ಇಲ್ಲಿ ಒಬ್ಬ ನಿಂತ್ಕೊಂಡಿದ್ದಾನಲ್ಲ, ಇವನ್ ತರ ನಾನು ಮಾಡ್ತಿಲ್ಲ, ನಾನು ವ್ಯಭಿಚಾರಿ ಅಲ್ಲ, ನಾನು ಈ ತರ ದರೋಡೆ ಇಂಥ ಕೆಲಸಗಳನ್ನ ಕೆಟ್ಟ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡೋನಲ್ಲ, ಎಲ್ಲದರಲ್ಲೂ ನಿಷ್ಠಾವಂತನು ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾನೆ. நான் 2 வாட்டி ஃபாஸ்டிங் இருக்கிறேன் வாரத்துக்கு, நான் தசமபாகம் கொடுத்துறேன், ரொம்ப கரெக்டா இருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்றான். ನಾನು ಎಲ್ಲದರಲ್ಲೂ ಸರಿಯಾಗಿದ್ದೀನಿ, ದಶಮಾಂಶವನ್ನು ಕೊಡ್ತೀನಿ, ವಾರದಲ್ಲಿ 2 ಸರಿ ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೂಡ ಮಾಡ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. ஆனா இங்க பாருங்க, அந்த வரி வசூலிக்கிறவன் என்ன பண்றான், அவன் மற்றவர்களை பார்த்து அவன் இது பண்ணல, கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு அவனுடைய வாழ்க்கையை கம்பேர் பண்ணி பார்க்கறான். ஐயோ, ஆண்டவருடைய பரிசுத்தத்துக்கு முன்னாடி நான் நிற்கும் போது ஆண்டவரே நான் ஒரு பாவி அப்படின்னு சொல்லிடுறான். ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தத்துக்கு நான் கொஞ்சம் கூட ஏணி வச்சாலும் எட்டாத ஆண்டவரே நான் ஒரு பாவி அப்படின்னு நோக்கி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். மற்றவங்களை பார்த்து ஜெபிக்கல, ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறான். ಅವನು ಈ ಸುಂಕ ವಸೂಲಿ ಮಾಡುವನು ಬೇರೆಯವನ್ನ ನೋಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಿಲ್ಲ, ತನ್ನ ಜೀವನವನ್ನು ದೇವರ ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ಎರಡನ್ನು ಅವನು ಹೊಂದಾಣಿಕೆ ಮಾಡಿ ಮಾಡಿ ಅವನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ. ஸோ இங்க ஆண்டவர் அவன் சொல்றான்,
நான் நல்லது பண்ணியிருக்கிறேன், நீங்க அதனால எனக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்கறான் ஆண்டவர்கிட்ட. ದೇವರೇ ನಾನು ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡಿದ್ದೀನಿ, ಒಳ್ಳೆ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಿದ್ದೀನಿ, ನೀವು ನಮಗೆ ಒಳ್ಳೇದನ್ನೇ ಮಾಡಬೇಕು. அவன் சொல்றான், ஆண்டவரே எனக்கு இரக்கம் காட்டுங்க அப்படின்னு சொல்றான். யார் இந்த வரி வசூலிக்கிறவன்? ஆண்டவரே எனக்கு இரக்கம் காட்டுங்க, நான் பாவியா இருக்கிறேன், எனக்கு இரக்கம் காட்டுங்க ஆண்டவரே அப்படின்னு. ஆவியிலே ஏழ்மை உள்ளவர், ஆவியிலே தாழ்மை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அதே போல அந்த ஆவியிலே தாழ்மை உள்ள இந்த மனுஷனா வந்து இந்த வரி ವಸೂಲಿக்கிறவன் ಕಾಣப்படுறான். ಆತ್ಮದಲ್ಲಿ ಬಡವರು ಧನ್ಯರು ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ವಚನವನ್ನು ನಾವು ನೋಡ್ತೀವಿ. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಆತನು ತನ್ನ ಜೀವನವನ್ನು ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಹೊಂದಾಣಿಕೆ ಮಾಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ. சோ பாருங்க, இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் பார்க்கும்போது 4 வாட்டி நான் 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 அப்படின்னு 4 வாட்டி நான் என்ற வார்த்தை வந்து அந்த வசனங்களே காணப்படுது. ನಾನು ನಾನು ಎಂಬುದಾಗಿ 4 ಸಾರಿ ಅಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿರೋದನ್ನ ನೀವು ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಉಂಟು. ஆனா இந்த வரி வசூலிக்கிற ஜெபம் ஆண்டவரே தேவனே 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 அப்படின்னு தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஜெபமா இருக்குது. ಆದರೆ ಈ ಶುಂಕ ವಸೂಲಿ ಮಾಡುವವನು ದೇವರೇ 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 ಎಂಬುದಾಗಿ ಪದೇ ಪದೇ ದೇವರ ಹೆಸರನ್ನೇ ತಗೊಳ್ತಿದ್ದಾನೆ. ஆண்டவரே எனக்கும் பாராட்டும், நான் பாவியா இருக்கிறேன், உம்முடைய பரிசுத்தத்துக்கு நான் கிட்டே வர முடியாது ஆண்டவரே, நான் பாவியா இருக்கிறேன் அப்படின்னு வந்து அவன் வந்து வீட்டுக்கு போகும்போது யார் வந்து அங்க இதாகிறாங்களாம். 14வது வசனத்தை படிப்போம். ದೇವರೇ ದಯೆ ತೋರಿಸು, ನಿನ್ನ ಪರಿಶುದ್ಧತೆಗೆ ನನಗೆ ಹೊಂದಾಣಿಕೆ ಮಾಡೋದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. 16ನೇ ವಚನವನ್ನು ನೋಡೋಣ. அந்த ஜெபத்தோட முடிவு என்னது, எப்படி ஜெபிக்கணும் எப்படி ஜெபிக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. கடைசியா வந்து என்ன ஆகுது பாருங்க, அந்த ஜெபத்தோட முடிவு என்ன காணப்படுது. 14வது வசனம் 14ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡಬಹುದು ಅದರ ಹಂತ ಏನು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡಬಹುದು. அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று. யார் நீதிமானாக்கப்பட்டா? அந்த பாவிகளிலே பாவியான மனுஷன் வந்து நீதிமானாக்கப்பட்டானா. அவன் வந்து எல்லாம் பார்க்க அலங்காரமா இருக்கிறான், மரியாதை, சமுதாயத்துல நல்ல மரியாதை இருக்கு, பணம் இருக்கு, படிப்பு இருக்கு, அறிவு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா வீட்டுக்கு போகும்போது அவன் எதுல போனா? அதே அடிக்ஷன், அதே கட்டுல தான் இருக்கிறான். அவன் இன்னும் கட்டுல தான் இருக்கிறான். ஆனா இவன் விடுதலையோட வீட்டுக்கு போறான் அப்படின்னு பைபிள் போட்டிருக்கு. ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ನಾವು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಅವನಿಗೆ ಹಣವಿತ್ತು, ಎಲ್ಲಾ ವಿಧವಾದಂತಹ ಶ್ರೀಮಂತಿಕೆ ಎಲ್ಲವೂ ಇದ್ರೂ ಸಹ ಅದೇ ಬಂಧನದಿಂದ ಅವನು ಹಿಂದಿರುಗ್ತಾನೆ. ಆದರೆ ಈ ಸುಂಕ ವಸೂಲಿ ಮಾಡುವವನು ಎಲ್ಲದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿ ಮನೆಗೆ ಹಿಂತಿರುಗುವುದನ್ನ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ವಿ. சோ இது வந்து தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் என்ன பண்ணுவானா? தாழ்த்தப்படுவான் அப்படின்னு ஆண்டவர் வந்து இந்த ஜெபத்தின் மூலியமாய் ஜெபத்துல ஜெபிக்கிறதை குறித்து ஆண்டவர் வந்து அதை வச்சு என்ன சொல்றாரு, நீ தாழ்த்துறியா? ஜெபத்தை ஆண்டவர் பாக்குறாரு, நம்ம ஜெபத்தை பாக்குறாரு, நம்ம ஜெபத்துல தாழ்மையா வருமா இல்ல பெருமையாய் ஜெபிக்கிறோமா அப்படின்னு ஆண்டவர் வந்து பாக்குறாரு அப்படின்றத இங்க குறித்து நம்ம பார்க்கலாம். ಈ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ತನ್ನನ್ನು ತಾನು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳುವವನು ಮತ್ತು ತನ್ನನ್ನೇ ತಾನು ಹೆಚ್ಚಿಸಿಕೊಳ್ಳುವವನು ತಗ್ಗಿಸುವವನು, ಇದರ ವಚನ ಪ್ರಕಾರವಾಗಿ ಇಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದನ್ನ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. பவுல் வந்து அப்போஸ்தலன் பவுலுக்கும் நம்ம லைஃபும் கம்பேரே பண்ண முடியாது. ಪೌಲನ ಜೀವನ ಚರಿತ್ರೆಗೂ ನಮ್ಮ ಜೀವನಕ್ಕೂ ನಾವು ಎರಡಕ್ಕೂ ಹೊಂದಾಣಿಕೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಅಸಾಧ್ಯ. அது ஆண்டவர் கம்பேர் பண்ண மாட்டாரு. பட் ஆனாலும் நான் சொல்றேன், அவர் போல ஊழியம் செய்தவர்கள் யாரும் இல்ல. ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡಿದವರು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾರು அவர் ಇಲ್ಲ. மாதிரி அடி வாங்கினவர் அவமானப்பட்டவங்க யாரும் இல்ல. ಅವ ಮೇಲೆ ಅವಮಾನ ಹೊಂದಿದವರು ಮತ್ತೆ ಒದೆ ತಿಂದವರು ಯಾರು ಇಲ್ಲ. அவர் போல ஜெயில இருந்தவங்க யாரும் இல்ல. ಅವರ ರೀತಿಯಲ್ಲಿ ಠಾಣೆಯಲ್ಲಿ ಇದ್ದವರು ಕೂಡ ಯಾರು ಇಲ್ಲ. அவர் வந்து சொல்லுவாருங்க பாருங்க, ஒரே அவர் சாகுற டைம்ல ஒரு வசனத்தை சொல்வாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். அது ಅವರು ಸಾಯುವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಒಂದು ಮಾತನ್ನ ಅವರು ಹೇಳ್ತಾರೆ. ಆ ವಚನ ನನಗೆ ಬಹಳ ಇಷ್ಟಕರವಾದ್ದು. அவர் எவ்வளோ உரிமை இருக்கு அவருக்கு. ஆண்டவர்கிட்ட போய் கேட்கலாம், ஆண்டவரே நான் உங்களுக்காக இவ்வளவு செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு அவர் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து அவருடைய நற்கிரியைகளை வைத்து நிறைய காரியங்களை சொல்லலாம். பட் அப்படி சொல்ல மாட்டார். என்ன சொல்றாரு பாருங்க, ಪೌಲನು ತನ್ನ ಸುಕೃತ್ಯಗಳನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ತನ್ನ ಅಧಿಕಾರವನ್ನು ಚಲಾಯಿಸಬಹುದಾಗಿತ್ತು, ಅಲ್ವಾ ಹಕ್ಕನ್ನ ಕೇಳಬಹುದಾಗಿತ್ತು. ಅವ್ರಿಗೆ ಏನಿರ್ತದೆ ನೋಡಿ, பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20வது வசனம். ಫಿಲಿಪ್ಪಿದವರಿಗೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 20ನೇ ವಚನ. நம்முடைய குடியிருப்போ இல்ல சாரி சிஸ்டர், 3வது அதிகாரம் 9வது வசனம். 3ನೇ ಅಧ್ಯಾಯ 9ನೇ ವಚನ. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசத்தினால் வருகிற விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து விசுவாசத்தினால் தேவன் கிட்ட இருந்து வர்ற நீதியை உரித்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு நான் காணப்படணும். இப்படிதான் நான் காணப்படணும். ஆண்டவரே நான் பரலோகத்துக்கிட்ட கால் வாசல் எடுத்து வைக்கும் போது, ஐயோ நான் பெரிய ஊழியக்காரன் அப்படின்னு நான் பரலோகத்துக்குள்ள வரமாட்டேன். ஆண்டவரே நீர் என்னை பரிசுத்தப்படுத்திருக்கிறீங்க, பாவியா என் மேல் இருக்கிற மேல் இரக்கம் காட்டி இருக்கிறீங்க, அதுக்காக எனக்கு பரலோகத்துல என்ட்ரன்ஸ் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு வந்து கடைசி நேரத்தில் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாருங்க. ಕೊನೆ ಗಳಿಗೆಗಳಲ್ಲಿ ಸೌಲನು ಏನು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, ನಾನು ಪಾಪಿಯಾದವನು ನನಗೆ ಕೃಪೆ ತೋರಿ ನನಗೆ ಒಳೆಯನ್ನು ಸೇರಿಸ್ಕೋ ಎಂಬುದಾಗಿ ತನ್ನನ್ನು ತಾನೇ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳುವುದನ್ನ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ஜெபத்துல நம்ம தாழ்த்துறோமா? ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ತೇವಾ? நம்ம வந்து கர்த்தர்கிட்ட வந்து நம்ம போகும்போது கர்த்தர்கிட்ட பயபக்தியோட போறோமா?
ನಾವು ಭಯಭಕ್ತಿಯಿಂದ ದೇವರ ಬಳಿಗೆ ನಾವು ಹೋಗ್ತೀವಾ? ஆண்டவரே என்னுடைய சுய கிரியைகள், நான் ஊழியம் செஞ்சுட்டேன், நான் மினிஸ்ட்ரி பண்றேன், நான் மெசேஜ் கொடுக்குறேன், நான் வந்துட்டு மேடையில் நின்று பிரசங்கம் பண்றேன், அதனால நான் பெரிய ஆளு, என் செபத்தை நீங்க கேட்பீங்க அப்படின்னு நான் போறேனா, இல்லாட்டி பாவியா இருக்கிற என் மேல் ஆண்டவரே இரக்கம் பாராட்டும் அப்படின்னு ஆண்டுகிட்ட நான் போறேனா? ನಾವು ಪಾಪಿಯಾಗಿ ದೇವರ ಬಳಿಗೆ ಹೋಗ್ತೀವಾ ಅಥವಾ ಸ್ವನೀತಿಯಲ್ಲಿ ನಾನು ಸೇವೆ ಮಾಡ್ತೀನಿ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀನಿ, ಎಲ್ಲವನ್ನೂ ತಮ್ಮನ್ನೇ ತಾವು ನಾವು ಹೆಚ್ಚಿಸಿಕೊಳ್ಳುವಂತೆ ಹೋಗ್ತೀವಾ? ஸோ அதான் ரெண்டு நீதி இருக்குங்க. ஒன்று சுயநீதி, இன்னொன்று வந்து இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைத்ததுனாலே இயேசு கிறிஸ்து நம்மளை நீதிமான் ஆக்குற ஒரு நீதி. இயேசு கிறிஸ்துனாலே வர்ற நீதி, என் சுயத்தினாலே வர்ற நீதி. இந்த ரெண்டு விதமாய் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில. நம்ம எப்படி ஊழியம் செய்றோம்? சுயநீதியில செய்றோமா இல்ல ஏசப்பா கொடுத்திருக்கிற நீதியில செய்றோமா? நான் குடும்பத்தை எப்படி நடத்துறேன்? சுயநீதியில நடத்துறேனா இல்லாட்டி ஆண்டவர் கொடுத்திருக்கிற நீதியில நான் நடத்துறேன் அப்படின்னு நம்ம எப்பவும் கம்பேர் பண்ணணும். ஏன்னா பைபிள்ல அது வந்து திட்டவட்டமாய் கிறிஸ்தவ வாழ்க்கை ಕ್ಲೀನ್ அப்படி வந்து வித்தியாசமா இருக்கு அப்படின்னு போட்டிருக்குதுங்க. ಕ್ರೈಸ್ತಿಯ ಜೀವನ ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸಕರವಾದದ್ದು. ಒಂದು ಸ್ವನೀತಿಯಲ್ಲಿ ಇದ್ದೀವಾ ಅಥವಾ ದೇವರ ನೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ನೀತಿವಂತನಾಗಿ ಮಾಡಿದ್ದಾನ ಎಂಬುದನ್ನು ನಾವು ಒಂದೊಂದಕ್ಕೊಂದು ನಾವು ಹೊಂದಾಣಿಕೆ ಮಾಡಬೇಕೇ ವಿನಃ நம்மன்னே ನಾವು ಹೆಚ್ಚಿಸಿಕೊಳ್ಳುವುದಲ್ಲ. ஸோ நம்ம அப்பப்போ நம்ம கேட்கணும். நம்ம வந்து சில டைம் ஊழியம் செய்யும் போது, ஏய் நான் வந்துட்டு இப்படியெல்லாம் பண்ணியிருக்கேன் தெரியுமா, நீ என்ன பண்ணியிருக்கிற, நான் ஃபாஸ்டிங் ப்ரேயர் போனேன், நான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன், நீ என்ன பண்ண அப்படின்றதெல்லாம் வரும். அதெல்லாம் சுயநீதி. அதே மாதிரி வார்த்தைகள் நம்ம வாயிலே வரக்கூடாதுங்க. ಕೆಲವೊಂದ್ಸಲಿ ನಾವು ಹೇಳ್ತೀವಿ, ನಾನು ಸೇವೆಯಲ್ಲಿ ಏನೇನೆಲ್ಲ ನಾನು ಮಾಡಿದ್ದೀನಿ ಗೊತ್ತಾ, ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀನಿ, ಈ ಥರ ಸೇವೆ ಮಾಡಿದ್ದೀನಿ ಎಂಬುದಾಗಿ ನಮ್ಮನ್ನೇ ನಾವು ಹೆಚ್ಚಿಸಿಕೊಂಡು ನಾವು ಹೇಳ್ತೀವಿ. ಇಂಥ ಪದಗಳನ್ನು ನಾವು ಆಡಬಾರ್ದು. ஸோ ஆண்டவர் வந்து இங்க கிளீனா சொல்லிடுறாருல, அந்த ஜெபத்துல வந்து யார் ஜெபம் கேட்கப்பட்டுச்சுங்க? சுயநீதியின் ஜெபம் கேட்கப்படல, அந்த கிறிஸ்துவின் நீதி மூலியமாய் வருகிற அந்த ஜெபம் தான் கேட்கப்பட்டுச்சு. ದೇವರು ಯಾರ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿದನು, ಸ್ವನೀತಿಯನ್ನು ತೋರಿಸವನ ಅಥವಾ ದೇವರ ನೀತಿಯನ್ನು ತೋರಿಸಿದವನ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ತನ್ನನ್ನೇ ತಾನೇ ತಗ್ಗಿಸಿಕೊಂಡವನಿಗೆ ದೇವರ